அனைவருக்கும் வணக்கம். தமிழ் டேக் அப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய எனது இந்த தமிழ் டேக் அப் சேனலிலே நான் உங்களுக்காக வழங்கவிருக்கின்ற வீடியோ என்னவென்றால், எவ்வாறு ஒரு ஜிமெயில் அக்கவுண்டை 2025ஆம் ஆண்டிலே கிரியேட் செய்வது என்பது பற்றிய தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் வழங்க இருக்கின்றேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் அக்கவுண்டை கிரியேட் செய்து கொள்ளலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் உடனடியாக எவ்வாறு அந்த ஜிமெயில் அக்கவுண்டை கிரியேட் செய்வது என்பதனை இப்பொழுது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், அதாவது நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம், உங்களுடைய கூகுளுக்கு போங்கள். இப்போது நான் இங்கே கிளிக் பண்ணுகிறேன் பாருங்கள். இங்கே கூகுள் இருக்கின்றது. we will see. ஓகே, நான் இந்த கூகுளுக்கு போகின்றேன். இங்கே அம்புக்குறியால் காட்டப்படுகிறது இங்கே கூகுள். இதை கிளிக் செய்யுங்கள். ஓகே, டேப் செய்யுங்கள். ஓகே, நான் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்பொழுது அடுத்ததாக நீங்கள் போக வேண்டிய இடம் எது என்றால், இந்த ஐக்கன், இந்த மூலையில் காட்டப்படுகின்றது, இந்த எஸ் என்று இருக்கின்றது. இது ஆல்ரெடி எனக்கு ஏற்கனவே நான் செய்த ஜிமெயில் அக்கவுண்ட். இதை டேப் செய்யுங்கள். ஓகே, நான் அதை டேப் செய்கின்றேன். இப்பொழுது நாங்கள் போக வேண்டிய இடம் எது என்றால், அது வந்து மேனேஜ் யுவர் கூகுள் அக்கவுண்ட் என்று இருக்கின்றது. அதை கிளிக் செய்யுங்கள். ஓகே, மேனேஜ் யுவர் கூகுள் அக்கவுண்ட், அதை கிளிக் செய்தாச்சு. இப்பொழுது இங்கே பாருங்கள், இதை கவனமாக பாருங்கள். இப்பொழுது அடுத்த விஷயம் என்னவென்றால், அம்புக்குறியால் நான் காட்டுகின்ற பகுதியை மாத்திரம் நீங்கள் கிளிக் செய்ய வேண்டும். இங்கே காட்டப்படுகின்ற இந்த டிக்கை, சிவதோதி சர்மன் என்று இருக்கிறது, அந்த டிக்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த டிக்கை நான் கிளிக் பண்ண போகின்றேன். இப்பொழுது அதை கிளிக் பண்ணும்போது பல அக்கவுண்ட்கள் எனக்கு காட்டப்படுகின்றன. அந்த வகையிலே நீங்கள் போக வேண்டிய இடம் எது என்றால், அது வந்து அட் அனதர் அக்கவுண்ட். இங்கே காட்டப்படுகின்றது அட் அனதர் அக்கவுண்ட் என்று காட்டப்படுகிறது. அந்த பகுதியை நீங்கள் கிளிக் செய்யுங்கள். ஓகே, நான் இப்பொழுது அதை கிளிக் செய்கின்றேன். அட் அனதர் அக்கவுண்ட். ஓகே, இப்பொழுது நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது, உங்களுடைய போனினுடைய லொக்கை எடுக்க வேண்டும். கென்போம் பேட்டர்ன், நான் பேட்டர்ன் போட்டிருக்கேன் என்னுடைய போனுக்கு. எனவே அந்த பேட்டர்னை இப்பொழுது செய்து அந்த லொக்கை உடைத்தாச்சு. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். சிறிது நேரத்தின் பிற்பாடு நாங்கள் இதை பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்பொழுது இங்கே பல தகவல்கள் இங்கே காட்டப்படுகின்றன. அந்த வகையிலே நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், கிரியேட் அன் அக்கவுண்ட். இங்கே கிரியேட் அக்கவுண்ட் என்று இருக்கிறது. இதை கிளிக் செய்ய வேண்டும். எனவே அதை நான் கிளிக் செய்கின்றேன். கவனமாக பாருங்கள். இங்கே ரெண்டு விஷயம் இங்கே காட்டப்படுகின்றது. உங்களுடைய பர்சனல் யூஸுக்காகத்தான் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீர்களா, அல்லாவிட்டால் பிஸ்னஸுக்காக கிரியேட் பண்ண போகிறோம் என்று பார்த்தால், நாங்கள் எங்களுடைய பர்சனல் யூஸுக்காக ஓப்பன் பண்ண போகிறோம் என்றால், நீங்கள் கிளிக் செய்ய வேண்டிய இடம் எது என்றால், அது வந்து இது முதலாவதாக இருக்கின்ற மை பர்சனல் ஜூஸ். ஓகே, அதை கிளிக் செய்கின்றேன். இப்பொழுது கிரியேட் பண்ணுகின்ற அந்த பர்சனல் ஜூஸ் என்று இதை கிளிக் செய்கின்றேன். இப்பொழுது நீங்கள் போக வேண்டிய இடம் எது என்றால், அது வந்து ஃபர்ஸ்ட் நேம் மற்றும் நேம், லாஸ்ட் நேம் என்று இருக்கின்றது. இதை நீங்கள் கொடுக்க வேண்டும். இப்போது நான் நேமை போடுகின்றேன். ஃபர்ஸ்ட் நேம் வந்து கண்ணன் என்று சும்மாக போடுகின்றேன். ஒரு பேர் போடுகின்றேன். KANNAN, கண்ணன். நேம் போடுகின்றேன் பாருங்கள். நீங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமும் நேமை நீங்கள் போட்டு ஈஸியாக இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். இப்பொழுது நான் இந்த அக்கௌண்ட்டை சும்மா ஒரு பேர் போடுகின்றேன், சுஜன். ஓகே, இப்போ நான் அந்த பேரும் போட்டு விட்டேன். ஓகே, இப்பொழுது அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், இங்கே நெக்ஸ்ட் என்று காட்டப்படுகின்றது. இங்கே கவனமாக பாருங்கள். இங்கே நெக்ஸ்ட் என்று காட்டப்படுகின்ற பகுதியை நீங்கள் கிளிக் செய்ய வேண்டும். இங்கே நெக்ஸ்ட் என்று இருக்கின்றது. வலது கை மூலை பகுதியில் நெக்ஸ்ட் என்று NEXT என்று இருக்கிறது. அதை கிளிக் செய்யுங்கள். அதை கிளிக் செய்தவுடன் நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து, இப்பொழுது இங்கே பாருங்கள், நீங்கள் போக வேண்டிய இடம் எது என்றால், அது வந்து டே, மந்த், இயர் என்றெல்லாம் போடப்பட்டிருக்கின்றது. அங்கே காட்டப்படுகின்ற அந்த டிக்கிலே, அந்த இடத்தில் உங்களுடைய ஆண்டு மாதம் தேதியை நீங்கள் மாற்ற வேண்டும். டே கொடுக்கணும், அடுத்ததாக மந்த் கொடுக்கணும், அடுத்ததாக ஆண்டு கொடுக்கணும், அடுத்ததாக ஜெண்டர் என்றால் ஆணோ பெண்ணோ நீங்கள் கொடுக்க வேண்டும். இதை கவனமாக பாருங்கள். இப்போ டே கொடுக்கின்றேன். நான் சுமார் தேதியை போடுகின்றேன் 32. மந்த் வந்து மே, இயர் வந்து 1985. ஓகே, இப்பொழுது அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதாவது இப்பொழுது ஜெண்டர் என்று இருக்கிறது. அந்த ஜெண்டரை கிளிக் பண்ண வேண்டும். நீங்கள் ஆணா பெண்ணா என கேட்கின்றார்கள். ஓகே, இப்பொழுது 3-4 இருக்கின்றது. ஃபீமேல், மேல், ராதர் நாட் ஷே, கஸ்டமைஸ்ட். இதில் வந்து நான் மேல் என்றதை செலக்ட் பண்ணுகின்றேன். இப்பொழுது இங்கே பாருங்கள். இங்கே நான் வந்து என்ன செய்கிறேன் என்றால், இங்கிருந்து இங்கே டிக் பண்ணுகின்ற இடத்திலே மேல் என்ற இடத்திலே டிக் செய்கின்றேன். இப்பொழுது மேல் கிளிக் பண்ணியாச்சு. இப்பொழுது உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால்,
நெக்ஸ்ட் இருக்கின்றது பாட்டம் சைட்லே இடது பக்கத்தில் இருக்கிறது அதை கிளிக் செய்யுங்கள். இப்போ அதை கிளிக் செய்கின்றேன். இப்பொழுது அக்கௌண்ட்டு 2 அக்கௌண்ட் ஏற்கனவே உங்களுக்கு இந்த சூஸ் யுவர் ஜிமெயில் அட்ரஸ், பிக் அ ஜிமெயில் அட்ரஸ் ஓ கிரியேட் யுவர் ஓன், அதாவது இதில் அவர்கள் 2 இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த வகையை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. நல்ல நீங்கள் புதிசாகவும் ஒரு இமெயில் அட்ரஸை உருவாக்க முடியும். இப்பொழுது 2வது நான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த அக்கௌண்ட்டை நான் கிளியர் எடுக்க போகிறேன் என்றால் இதை 2வது டிக் பண்ணியாச்சு. பிறகு உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதாவது இங்கே டிக் கொடுக்கப்பட்டு விட்டது. அதன் பாருங்கள் நெக்ஸ்ட் இருக்கிறது, அதை கிளிக் செய்யுங்கள். ஓகே, இப்பொழுது அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்பொழுது இங்கே பாஸ்வேர்ட் கொடுக்க வேண்டும். பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக இருக்க வேண்டும். ஓகே, இப்பொழுது சும்மா ஒரு பாஸ்வேர்ட் போடுகின்றோம். ஓகே, நான் பாஸ்வேர்ட் போடுகிறேன். நீங்களும் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக நம்பர் லெட்டர் எல்லாம் வரக்கூடிய பாஸ்வேர்டாக நீங்கள் போடுங்கள். இப்பொழுது அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், நெக்ஸ்ட் என்று இருக்கிறது, அந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். வலது பக்க மூலையில் இருக்கிறது, அதை கிளிக் பண்ணும்போது இப்பொழுது அடுத்ததாக போகின்றது. இப்பொழுது அந்த இமெயில் அட்ரஸ் வந்து விட்டது. ரிவ்யூ அக்கௌண்ட் இன்ஃபோ இருக்கின்றது. இப்பொழுது இங்கே பாருங்கள், பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. இப்பொழுது இந்த இமெயில் அட்ரஸ் பெயர் வந்திருக்கின்றது. இந்த இமெயில் அட்ரஸ் உருவாக்கப்பட்டு விட்டது. எனவே அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், இங்கே நெக்ஸ்ட் இருக்கிறது பாட்டம் சைடில் வலது பக்க மூலையில் இருக்கின்றது, அதை கிளிக் செய்யுங்கள். இப்பொழுது அதை கிளிக் செய்த பின் இதை வாசித்து உங்களுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது ஐ எக்ரி என்று இருக்கிறது, அதை கிளிக் செய்யவும். இப்பொழுது அந்த அழகான ஒரு இமெயில் அட்ரஸ் இப்பொழுது கிரியேட் பண்ணப்பட்டு விட்டது. ஓகே, we will see. ஓகே, அழகானது ஒரு இமெயில் அட்ரஸ். இப்பொழுது நாங்கள் கூகுள் அக்கௌண்ட்டிலே இமெயில் அட்ரஸ் உருவாக்கப்பட்டு விட்டது. ஓகே, இப்பொழுது இங்கே பாருங்கள், இலகுவாக நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவை இங்கிருந்து இங்கே இமெயில் அட்ரஸ் உருவாக்கப்பட்டு விட்டது. தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.